Good morning 10th standard students. Today in your English class we are going to see lesson number 2 grammar articles. Articles is a very easy grammar part yet very tricky. Where to use these articles is very important in spoken English as well as written English. So let's get into the lesson. A, an and the, these are called the articles of English grammar. So A, an, the இது மூணு தான் வந்து ஆர்டிகல்ஸ். இந்த மூணு ஆர்டிகல்ஸும் வந்து எங்க யூஸ் பண்ணணும், எங்க ஏ யூஸ் பண்ணணும், எங்க ஆன் யூஸ் பண்ணணும், எங்க த யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தப்பா யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ லெட்ஸ் சி வேர் டு யூஸ் ஏ, வேர் டு யூஸ் ஆன் அண்ட் வேர் டு யூஸ் த. ஸோ இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இந்த த்ரீ words the a, an and the. These are the articles of English grammar. So இதுல வந்து first வந்து a and an இது ரெண்டையும் வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா a an வந்து சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே. ஸோ a an இது ரெண்டுமே வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல்னு அர்த்தம். ஸோ நவுன்ஸ் எல்லாத்துக்கும் சிங்குலர் நவுனா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஏ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்ல படிச்சிடணும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து ஏ ஆர் ஆன் யூஸ் பண்ணணும். பர்டிகுலரா சிங்குலர் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, அ கேர்ள், an orange. ஸோ அ கேர்ள்னா ஒரு பொண்ணு, an orangeனா ஒரு ஆரஞ்சு. ஸோ அதனால தான் நம்ம a girl an orange அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ எங்க ஏ யூஸ் பண்ணோம், எங்க an யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. We use singular nouns and adjectives which begin with the consonant sound. அதாவது consonant soundல வந்து ஸ்டார்ட் ஆகுற நவுன் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்ட், இங்க வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதாவது நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல ஏ டு ஜி வரைக்கும் இருக்கு. இந்த ஏ டு ஜில எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுமோ அந்த நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், லைக் AEIOU இது எல்லாமே வந்து வவல். அந்த வவல் சவுண்ட்ஸ் இல்லாம மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். ஸோ அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க ஏ வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, அ கம்ப்யூட்டர், அ யூனிட். இந்த இடத்துல யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூ வந்து வவல். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி an யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா யூனிட்டை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா யூனிட், யூ இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, YU + NIT. அதாவது யூனிட் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ அதுல வந்து வவல் சவுண்ட் வரல. அந்த நம்மளோட அந்த வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா, AEIOU, அந்த சவுண்ட் வந்து இதுல வரல. பிகாஸ் இதுல வந்து நம்ம வந்து யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து அந்த யூனிட் வந்து YUன்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால தான் நம்ம இங்க வந்து ஏ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி a wonderful artist. நெக்ஸ்ட் வந்து an எங்க யூஸ் பண்ணணும்னா வவல் சவுண்ட்ஸ் வர நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி வந்து an யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், an artist, an MLA, an honest shopkeeper. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எப்படி நம்ம சவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வவல் சவுண்ட். இப்போ வந்து இந்த an ஆர்டிக்கல் யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்றேன். நம்ம வந்து தமிழ்ல வந்து ஆ இருக்கு இல்லையா, தமிழ்ல ஆ டு ஓ அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து an யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்க
ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆலேருந்து ஓ வரைக்கும் தமிழ் லெட்டரில் ஆலேருந்து ஓ வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ், அந்த லெட்டரோட சவுண்ட்ஸ் வந்து ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா இடத்துக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட் ஆ, ஸோ ஆன் யூஸ் பண்ணுறோம். எம்எல்ஏ எம்எல்ஏ ஏ, எம்ன்றது வந்து ஏம் ஏ, அந்த சவுண்ட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஏ வந்து ஆலேருந்து ஓக்கு நடுவில் வருது. ஸோ ஆன். அண்ட் ஆனஸ்ட், ஹானஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் ஆ, அந்த சவுண்ட் தான் வருது. ஸோ அதனால் அன் ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் நம்ம யூஸ் பண்ணோம். ஹெச் வரதுனால ஏ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஆன்க்கு வந்து ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஆன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் ரூல் வந்து இதுதான். கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணும். வவல் சவுண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணும். ஆனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த தமிழ் லெட்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இது வந்து இந்த தமிழ் லெட்டர் சவுண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஈஸியாக இந்த ஆன் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ அதுதான் வந்து இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ கான்சனன்ட் லெட்டர்ஸ், அதாவது ஏஇஐஓயு இல்லாமல் அந்த 21 மீதி இருக்கிற அந்த 21 லெட்டர்ஸ், அந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸில் தான் வரும்ன்ற அர்த்தம் கிடையாது. Similarly, words beginning with vowel letters do not always begin with vowel sounds. So AEIOU அதில் வந்து AEIOUல வர வேர்ட்ஸ் வந்து vowel soundsல தான் ஸ்டார்ட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ there is a difference. For example, நம்ம MLA பார்த்தோம். MLAங்கிறது வந்து கான்சனன்ட் லெட்டர் தான், பட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா vowel sound. ஸோ ஹானஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் லெட்டர், பட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட். ஸோ அந்த மாதிரி தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து வவல் தான், பட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹானர் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்டென்ஸில் படிக்கும் போது ஆனர் அப்படின்னு சொல்லி தான் படிப்போம். ஸோ ஆன் ஆனர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். யூரோப்பியன் வந்து யூ, அதாவது YU அந்த யூவில் வருது. ஸோ அதனால வந்து யூரோப்பியன் அப்படிங்கிறது ஈல வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆனாலும் இட் கிவ்ஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஏ அண்ட் ஆனோட ஆர்டிக்கல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஜென்ரல் ரூல். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஈஸியாக அண்ட் ஆல்சோ விதவுட் எரர்ஸ் யூ கேன் யூஸ் தீஸ் ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆர்டிக்கல் த எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, when a person, animal, plant, place or thing is mentioned for a second time. ஸோ ஒரு நவுனை பற்றி நம்ம ரெண்டாவது தடவையாக சொல்லும் போது அங்கே எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். அ புக், நான் ஒரு புக்கு காலையில் வாங்கினேன். ஐ எம் ரீடிங் த புக் நவ். ஸோ அந்த புக்கை பற்றி நான் செகண்ட் டைமாக என்னோட சென்டென்ஸில் பேசுறதுனால அப்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த புக்கை பற்றி சொல்லும் போது யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இட்ஸ் அ சிங்குலர் நவுன். செகண்ட் டைம் அதே புக்கை பற்றி நான் பேசுகிறேன், ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த நவுனோ இல்லை அட்ஜெக்டிவோ அதை பற்றி நம்ம செகண்ட் டைமாக சொல்லும்போது டெஃபினட்டாக அங்கே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், we use when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring to. அதாவது ஒருத்தரை பற்றி பர்டிகுலராக நம்ம சொல்லும்போது யூஸ் பண்ணுறோம். The judge found him not guilty. ஸோ அந்த ஜட்ஜை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறவங்களுக்கு நம்ம யாரை பற்றி சொல்கிறோன்றது கிளியராக புரியுது. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல் வந்து பாருங்கள், யூஸ் பண்ணுறது. ஒரு நவுனை பற்றி நம்ம பேசும்போது அந்த நவுன்
வந்து யாரு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம யார்கிட்ட சொல்றோமோ அவங்களுக்கு வந்து கிளியரா தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களை பத்தி ஸோ முன்னாடியே தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசும்போது the யூஸ் பண்ணணும். We use the when there is only one such thing. So இந்த வேர்ல்டுலயே வந்து அது ஒண்ணுதான் இருக்கு அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றத ரெஃபர் பண்ணும்போது the யூஸ் பண்ணும். For example, the earth goes round the sun. So the earth, the sun ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ல ஒண்ணுதான். ஸோ அதனால the earth யூஸ் பண்ணோம், சன்னுக்கு முன்னாடியும் the யூஸ் பண்ணோம். Next, we usually use the before ordinal numbers. Ordinal numbers-na first, second, third, fourth, fifth அப்படி சொல்றோம் இல்லையா? It indicates the position. So அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து the யூஸ் பண்ணணும். We use the before some proper nouns such as the Indian Ocean, the Arabian Sea. So proper nouns-na நம்மளுக்கு தெரியும் particular-ஆ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்றது. In particular, if we are talking about something, then those nouns are called proper nouns. So the Indian Ocean, the Arabian Sea. So இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற ocean, seas பத்தி நம்ம பேசுறோம். So the யூஸ் பண்றோம். We use the before names of most buildings, landmarks, monuments and natural wonders. So ரொம்ப இம்பார்ட்டன்டான landmarks, monuments, ஒரு ஜென்ரலா இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை பத்தி சொல்லும்போது the கண்டிப்பா யூஸ் பண்ணோம். The Park Hotel, the Taj Mahal. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான monuments, landmarks, natural wonders, buildings இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும். ஸோ அதனால அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி the யூஸ் பண்ணோம். We use the before names of places containing of. So of வச்சு வரும்போது அந்த phrase-ல வந்து of வந்ததுன்னா definitely the யூஸ் பண்ணோம். Example, the Republic of China. Next, the names of places ending in plurals. So plural places வந்து end ஆச்சுன்னா அங்க வந்து the யூஸ் பண்ணோம். Example, the Andaman and Nicobar Islands. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு group of islands ஓட name. So அதனால அங்க the யூஸ் பண்றோம். The Netherlands. So அங்கேயும் வந்து the யூஸ் பண்றோம். So இது எல்லாமே வந்து the எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்ற rules, general rules. So இது நீங்க practice பண்ணும்போது definitely you will know it. எங்கெல்லாம் the யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த எக்ஸெப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், கான்டினென்ட்ஸோட நேம்ஸ்க்கு முன்னாடி the யூஸ் பண்ணக்கூடாது. ஐ மீன் எந்த ஆர்டிக்கிளுமே யூஸ் பண்ணக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், ஸோ கண்ட்ரீஸ்க்கு முன்னாடியும் எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாது. டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கான்டினென்ட்ஸ், நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்ஸ், நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், நேம்ஸ் ஆஃப் டவுன், சிட்டிஸ், நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சம் நவுன்ஸ் கேன் பி கவுண்டட். நம்ம வந்து நவுன்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்துருக்கோம். கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ்னா இப்போ நவுன்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா they are called countable nouns. Count பண்ண முடியாத nouns வந்து uncountable nouns. So countable nounsக்கு வந்து நம்ம வந்து a or an யூஸ் பண்றோம். For example பாருங்க, a leaf fell off the tree. அதாவது ஒரு leaf வந்து மரத்துல இருந்து கீழே விழுது அப்படின்னு சொல்றோம். So it's a countable noun. So we are using a. Depending upon whether it starts with a vowel sound or consonant sound, a or an யூஸ் பண்ணிக்கணும். Next, rain can cause flooding. Rain அப்படின்றது வந்து uncountable noun. So அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாது. We use the with uncountable nouns when it is clear to the reader which things we are referring to. So uncountable nounக்கு வந்து முன்னாடி the யூஸ் பண்ணலாம். எப்போனா நம்ம வந்து கிளியரா எதை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்றது கிளியரா ரீடருக்கு தெரியும் போது நம்ம the யூஸ் பண்றோம். We do not use the with uncountable nouns when we are talking in general. So generally பேசும்போது the யூஸ் பண்ணக்கூடாது uncountable nounsக்கு முன்னாடி.
Then uncountable nouns do not take plural form. So uncountable nouns வந்து எப்போதுமே plural form கிடையாது. இது வந்து ஈஸியா நம்ம தெரியும் because countable-னா எண்ணக்கூடிய விஷயம். எதெல்லாம் நீங்க வந்து count பண்ணலாமோ அதெல்லாமே countable nouns. So அது singular-ஆவும் இருக்கும் plural-ஆவும் இருக்கும். But uncountable nouns வந்து உங்களால வந்து count பண்ண முடியாது. Those are uncountable nouns. அதுக்கு singular and plural form கிடையாது. So countable nouns எல்லாத்துக்கும் a or an யூஸ் பண்ணணும். Uncountable nounsக்கு வந்து பாத்தீங்கன்னா sometimes articles எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சில இடங்கள்ல the யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா all நம்ம எதை பத்தி சொல்றோம்ன்றது ரீடருக்கு வந்து கிளியரா தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசும்போது the இது வந்து ஜெனரல் ரூல் தான். the எங்க யூஸ் பண்றோமோ அந்த ஜெனரல் ரூல் தான். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம the யூஸ் பண்ணோம். So this is the example of the use பண்ற uncountable nounsக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. The rice in the supermarket is good. Rice is the staple food of Asians. So the rice அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்ரெடி இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ரைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால the rice அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். So this is this. So we have seen நம்ம எங்க வந்து a and எங்க the யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சில exceptions also we have seen எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அதே மாதிரி countable and uncountable nouns வரும்போது நம்ம என்ன article யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். countable nounsக்கு a or an யூஸ் பண்ணோம் depending upon whether it starts with vowel sound or consonant sound. the வந்து uncountable nounsக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருந்தால் அதுக்கு வந்து the யூஸ் பண்ணுறோம். இங்க வந்து some எங்க யூஸ் பண்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த a an or the இல்லாம some அப்படிங்கிறது சில countable and uncountable nounsக்கு நம்ம யூஸ் பண்றோம். So some அப்படிங்கிறது வந்து countable nounsக்கு யூஸ் பண்ணலாம், uncountable nounsக்கு யூஸ் பண்ணலாம். For example, I want some apples. I want some papers. Apples வந்து countable nouns, so we are using some. But papers வந்து uncountable nouns, still we are using some. So இப்போ இது வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம் எங்கெங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதோட clear explanation. ஸோ ஜென்ரலாக வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, a or an அப்படிங்கிறது வந்து சிங்குலர் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். an வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா vowel soundsல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி an யூஸ் பண்ணோம். vowel sounds. ஸோ அந்த vowel sounds வந்து நம்ம தமிழ்ல ஆலேருந்து ஓ வரைக்கும் இருக்கிற ஈவன் அவு கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த லெட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த வேர்ட் வந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, சவுண்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா அங்கெல்லாம் an போட்டுருங்க. கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அங்க வந்து a யூஸ் பண்ணிக்கணும். the வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லும்போது செகண்ட் டைமா சொல்லும்போது the யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசும்போது the யூஸ் பண்ணோம். இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ், பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லும்போது the யூஸ் பண்ணோம். இதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு வந்து சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் தீஸ் எக்ஸசைசஸ். ஒரு 1 or 2 திங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெல், here we are, number 8 Kaveri Street. I think this is the house we saw online. The house, because already பார்த்த விஷயத்தை தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ this is the house we saw online. What do you think of the location? Location அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க். ஸோ what do you think of the location? It is in a nice neighborhood. nice அப்படிங்கிறது வந்து nல ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றது கான்சனன்ட் சவுண்ட். ஸோ அதனால a யூஸ் பண்றோம். And it's close to the railway station. And the bus stop is not too far away. The bus stop, ஏன்னா bus stop அப்படின்றது ஒரு public place. So the யூஸ் பண்ணணும். There are 3 rooms, a kitchen and a balcony. கிச்சன் வந்து ஒன்று தான் இருக்கும் ஒரு வீட்டில். ஸோ அ கிச்சன். அதே மாதிரி கிச்சன் அப்படின்றது வந்து
key அப்படிங்கிற சவுண்ட்ல வந்து ஆரம்பிக்குது. இட்ஸ் a consonant sound, so a யூஸ் பண்றோம். and a balcony, balcony வந்து consonant soundல ஆரம்பிக்குது, so இங்கேயும் a யூஸ் பண்ணோம். ஸோ மீதி இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆன் யோர் ஓன். இதனோட ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், ஸோ யூ கேன் க்ராஸ் செக். அண்ட் தென் செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆர்டிகல்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் த கிவன் பேசேஜ். ஸோ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்டிக்கலை ஃபில் பண்ணி இந்த பேசேஜை வந்து நீங்கள் ரீரைட் பண்ணணும். ஸோ இதனோட ஆன்சர்ஸும் ஐ ஹவ் கிவன் இட் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. யூ கேன் க்ராஸ் செக் தி ஆன்சர்ஸ் வித் யோர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் இந்த லெசனில் வந்து உங்களுக்கு இன்னொரு கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ப்ரிப்போசிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ப்ரிப்போசிஷன் வந்து எப்போதுமே வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கனெக்டிங் வேர்ட் பிட்வீன் த நவுன் ஆர் ப்ரோனவுன் டு தி அதர் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரேசஸ் தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 or more words or group of words தான் நம்ம ஃப்ரேசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன் கூட வந்து 2 or 3 words சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ these prepositions are formed by 2 word or a 3 word combination such as according to, along with, at the time of, because of, owing to, instead of, இதெல்லாமே வந்து prepositional phrases தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 words சேர்ந்து வந்திருக்கும் along with the preposition. So this is called prepositional phrase. These kinds of prepositions are used frequently in our day-to-day life. So நம்ம ரெகுலராக ஸ்பீக்கிங்கோ ரைட்டிங்கோ பண்ணும்போது நம்ம டெஃபினட்டாக இந்த prepositional phrases-லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸோட மீனிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு அப்படின்னா ஆஸ் ஸ்டேட்டட் பை, ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப். அக்கார்டிங் டுனா அவங்களோட வியூ படி, அவங்க சொன்னது படி அப்படின்றது தான் அக்கார்டிங் டு. எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு தி வெதர்மேன் வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் கோல்ட் வெதர் திஸ் வீக். ஸோ வெதர்மேன் சொன்னது படி அப்படின்றதுக்கு தான் அதனோட மீனிங். along with na together with அப்படின்னு சொல்லி அர்த்தம். We have to give importance to physical education along with all the academic subjects. So physical education கூட சேர்த்து academic subjects ஓட சேர்த்து physical educationக்கும் நம்ம importance கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் along with ஓட meaning. because of na இதனால, இதன் காரணத்தினால அப்படிங்கிறது தான் because of. We stayed at home because of the bad weather. So bad weather காரணத்தினால நம்ம வீட்லயே இருந்தோம். Next, owing to and because of, இது ரெண்டுமே ஒன்று தான். So I can't accept your invitation owing to a previous engagement. I can't accept your invitation because of a previous engagement. So ரெண்டுமே swap பண்ணி யூஸ் பண்ணலாம். instead of na in place of, அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் instead of. I wish I were going to the party instead of my brother. In the event of na in case of அர்த்தம். ஒருவேளை இது நடந்தா அப்படின்றது தான் அதோட மீனிங். The match will be stopped in the event of heavy rain. மழை வந்தா match stop ஆகும் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து few prepositional phrases ஓட மீனிங் கொடுத்துருக்காங்க. நிறைய prepositional phrases இருக்கு. ஸோ அதோட மீனிங்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்கே அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுதான் உங்களோட C exercise. Refer to the dictionary to find out the meaning of the following prepositions and match them with correct meaning. ஸோ இது prepositional phrases கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. You can refer to the dictionary to match the correct meanings. Due to na because of. ஸோ நான் என்னோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டி எக்ஸசைஸ் வந்து சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதுதான், இதுவும் ஈஸி தான், நீங்களே ஆன் யோர் ஓன் பண்ணலாம். இதனோட ஆன்சர்ஸும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், யூ கேன் க்ராஸ் செக். And then last E exercise பாருங்க. Edit the following passage by replacing the underlined incorrect words with correct prepositional phrases.
இங்க கொடுத்திருக்கிற அந்த underlined prepositional phrase வந்து it's wrong. So இந்த இடத்துல வந்து நீங்க என்ன கரெக்டான prepositional phrase யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க இங்க போடணும். So இங்க பாருங்க Janu is studying in class 10. In the event of the teachers, she is a disciplined student. In the event of the teachers ன்னு வரக்கூடாது. என்ன வரணும்னா according to the teachers, she is a disciplined student. So teacher state பண்றது படி she is a disciplined student. In addition to her poverty, she is always neat. அதாவது அவ ஏழ்மையா இருந்தாலும் அவ வந்து நீட்டா இருப்பா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து in addition சொல்லக்கூடாது, in spite of அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா அவளோட ஏழ்மையா அவ இருந்தாலும் அவ வந்து நீட்டா தான் எப்போதுமே ட்ரெஸ் பண்ணுவா அப்படின்றது தான் அதோட மீனிங். So மீதி இருக்கிறது வந்து நீங்க வந்து you try to correct this prepositional phrase and then cross check your answers with my answers given at the end of the video. So இது வந்து நீங்க practice பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்துரும். plus articles and prepositional phrasesல வந்து நீங்க ஈஸியா வந்து examல marks score பண்ணலாம் because it's very simple and easy. So finish all the exercises and cross check the answers with my answers. I have given all the answers at the end of the video. So ஏதாவது doubts இருந்ததுன்னா call or comment பண்ணுங்க. I will clarify your doubts and thank you for watching this video.